ஸோ 2005 பேட்ச் அதுக்கு ஃபெப்ரவரியில் வந்து எக்ஸாம் டேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சிருங்க. லாஸ்ட் டைமில் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மேத் சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட்ஸை படிக்க இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ, ரைட்? ஓகே, இன்னும் எங்களுக்கு 2024 பேப்பர்ஸ் வரையும் இருக்கு. ஓகே, ரைட். இந்த 2020 பேப்பர் வந்து ஸ்பெஷல். ஏன்னு சொன்னா நாங்க ஓலெவல் எந்த பெட்ச் நான் ஓலெவல் செஞ்ச பேப்பர் தான் இது. சரியா? நான் ஓலெவல் எக்ஸாம் எழுதின பேப்பர் தான் இது. 5 வருஷம் போயிட்டு. இட்ஸ் லைக் இட்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். இந்த பேப்பரை பார்த்தோன்னா ஒரு மாதிரி நொஸ்டாலஜியா ஃபீலிங் ஒன்றிருக்கு. இவ்வளோ நாள் போயிட்டு அப்படின்னு சொல்லி, ரைட்? ஓகே. ஸோ ஆக்சுவலி எங்களோட பேப்பர் 2020, அதாவது கொரோனா முடிஞ்சு, அதாவது கொரோனா பீரியட் அந்த டைம்ல நாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் மட்டும்தான் ஸ்கூல்ல எழுதிட்டு இருந்தோம். அப்ப ஆக்சுவலி சரியா, ஸ்கூல்ல இருந்து எழுதிட்டு இருக்கோம் எக்ஸாம். 2 சப்ஜெக்ட் என்னமோ நடந்திருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்குள்ள லாக்டவுன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து எக்ஸாம் இதுண்டையோட இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பினாங்க. ரைட், தி சென்ட் அஸ் ஹோம். அப்ப அப்படி ஒரு ஜாலி. எக்ஸாம்ல இருக்கக்குள்ள நாங்க எல்லாரும் என்ன நினைப்போம், எக்ஸாம் எப்படியாச்சும் நடக்க மாட்டேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சரியா? ஸோ அப்படி செஞ்ச பேப்பர் ஒன்று தான் இது. ஸ்கூல் ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாம் வச்சு அதில் ஹாஜரா. ஓகே ஹாஜரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜென்ரல் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர்னு சொன்னா ஏ லெவல்ல பேப்பரா சொல்றீங்க? ஹாஜரா. இல்ல சார். ரைட் ரைட், நார்மலா ஒரு இல்ல. எக்ஸாம் வச்சிருக்கீங்க அதானே? பட் ஸ்டில் நீட் டு இம்ப்ரூவ், ரைட்? 76 இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரியா? ஓகே. சரியா லிமிட்ல தான் இருக்குது. பட் ஸ்டில் குட். ஏ மார்க்ஸ் தான், பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஓகே. ஸோ எங்களோட இயர் நடந்த பேப்பரை பார்ப்போம். ஸோ எங்களோட இயர் நடந்த பேப்பர் உண்மையாவே ஈஸியா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு தெரியா, மேபி அந்த கொரோனா பீரியடாலயோ தெரியா. லெட்ஸ் சி. ஓகே, match the following instructions with the pictures given. Write the letter of the most suitable word. ரைட், அப்ப பிக்சர்ஸ் தந்திருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்க போடணும். ரைட், அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கொரோனா பீரியட்ன்றதுனால வந்து சாரி அந்த அது சம்பந்தமான அந்த டிஸ்கிரிப்ஷனை போட்டிருக்காங்க. அந்த மாஸ்க் போடுறது, டெம்பரேச்சர் செக் பண்றது, சோஷியல் டிஸ்டன்சிங், அது ரிலேட்டடா கேள்விஸ் எடுத்திருந்தாங்க. ரைட், ஓகே. முதலாவது அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட், அது எங்களுக்கு ஏன்னு தெரியும். ரெண்டாவது கெட் யோர் டெம்பரேச்சர் செக். டெம்பரேச்சர்னு சொல்றது என்ன? எங்கட வெப்பநிலையே சொல்றேன். அப்ப அதுக்கு பொருத்தமான வேர்டு என்ன? ஒருத்தர் தெர்மோமீட்டர் ஒன்று வச்சு செக் பண்றாரு. ஸோ சி, ரைட். அடுத்தது வியர் ஃபேஸ் மாஸ்க், மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது யூஸ் அ ஹேண்ட் சானிடைசர். ஸோ ஹேண்ட் சானிடைசர் வந்து எஃப்ல வரும், ரைட். அடுத்தது வாஷ் யூர் ஹேண்ட்ஸ், அது பி. ஓகே, மெயின்டைன் 2 meters டிஸ்டன்ஸ், 2 meter அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் காட்டிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கொஷின்ஸ்ல எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குறைஞ்ச ஒரு மார்க்ஸை விட்டுட்டாருன்னு சொன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. லைக் ஒரு ஆர்டினரி லெவல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஷின்ல ஒரு மிஸ்டேக் பண்ணல, ரைட்? படத்தை பார்த்து ஆன்சர் போடுறது, ரைட். ரெண்டாவது டெஸ்ட் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்திருக்கு. அதுலயும் எங்களுக்கு வேர்ட்ஸும் தந்திருக்காங்க. கீழே இருக்கிறது ஒரு டயலாக், ரைட்? Fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. Write the letter of the correct word. எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதானே? Can you see the screen? எஸ் சார். Okay, right. So fill in the blanks. பார்ப்போம். Use the words given in the box. Write the letter of the correct word in the space given. அப்ப இங்க பாக்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் லெட்டர் நாங்க உங்களுக்கு எழுதணும், ரைட்? ஷெவோன் நதுனி அப்படிங்கிற 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். ஷெவான் சொல்றாரு, ஹலோ, இஸ் தட் நதுனி? ஷெவான் ஹியர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நதுனியான்னு கேட்டுட்டு ஷெவான் பேசுறேன்றாரு. ஹலோ ஷெவான், ஹவ் ஆர் யூ டூயிங்? இப்ப நதுனி கேக்கா ஹலோன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க? ஷெவான் ரிப்ளை பண்ணாரு, நாட் பேட். டிட் யூ? அப்ப சி ஆன்சர் போட்டிருக்காங்க. டிட் யூ வாட்ச் த சயின்ஸ் லெசன் திஸ் மார்னிங்? இன்றைக்கு காலையில சயின்ஸ் பாடத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஷெவான் கேட்காரு.
நந்தினி சொல்றா நோ ஐ குடண்ட், இல்ல என்னால முடியல. அப்ப குடண்ட்னு சொல்லி வந்தா மாடல் verb can the past version. ஸோ என்னால பார்க்க முடியல, நோ ஐ குடண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஐ woke up a little, நான் எழும்பினேன். woke up சொன்னா நான் எழும்பினேன். a little கொஞ்சம். அப்ப ஒரு ஆள் லேட்டாக எழும்பினா தானே கிளாஸை பார்க்க இல்லாம போகும். ஸோ நான் நோ ஐ குடண்ட், ஐ woke up a little என்ன லேட், ரைட். டிட் யூ வாட்ச் இட், நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஷெவன்ட்ட கேட்கா. யா எஸ் பார்த்தேன்னு சொல்றாரு. இட் வாஸ் an, அது இருந்தது ஒரு, இங்கால லெசன் ஆன் பொல்யூஷன், சூழல் மாசுபடுதல் தொடர்பான ஒரு பாடமாக அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்க நாங்க என்ன போடணும்னு சொன்னா, அந்த பாடம் எப்படி இருந்துச்சு, அந்த லெசனை டிஸ்கிரைப் பண்றதுக்குரிய ஒரு வேர்டை நாங்க இங்க போடணும். அப்ப இட் வாஸ் an என்ன இன்ட்ரெஸ்டிங் லெசன், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருந்தது, ரைட். ஓகே. அது நீ திரும்ப கேட்கா ஹூ, இங்கால த லெசன், யாரு லெசன. அப்ப யாரு லெசனை படிப்பிச்சாங்க, அந்த பாடத்தை யாரு படிப்பிச்சாங்க அப்படின்னு போடணும். ஸோ ஹூ taught the lesson, teach அப்படிங்கிற verb version 2 verb, who taught the lesson, right. மிஸ்டர் சிவகுருநாதன் he explained it, அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு with many examples அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரி, என்னன்னு வந்திருக்கு வித் மெனி எக்ஸாம்பிள்ஸ். அப்ப அவரை எக்ஸ்பிளைன் பண்ணாரு வித் மெனி எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸோடன்னு வந்துருக்கு. அப்ப இதுக்கு எப்படி வரணும், he explained it. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணினாரு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு adverb ஒன்று இந்த இடத்துல நாங்க போடணும். அப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தொடர்பான ஒரு verb, சாரி adverb என்ன இருக்கு, clearly. So he explained it clearly with many examples, right. So இதுக்கு F வரணும். ஸோ எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு வேர்டு என்ன, டோன்ட் worry, I took down some notes, I will, அப்ப A மட்டும் பேலன்ஸ், I will share them with you, ரைட். ஓகே. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 2, ரைட். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரைட், அடுத்த கொஸ்டின் வந்து ரைட் ஆஸ் யூஷுவல் ஓ லெவல்ல எங்களுக்கு 3வது கொஸ்டின் என்ன வர, ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ரைட். ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ இங்க சம் கைண்ட் ஆஃப் ஒரு லைப்ரரியில ஒரு பிக்சர் ஒன்று தந்திருக்காங்க. இதை வந்து நாங்க பார்ப்போம். திஸ் பிக்சர் ஷோஸ் அ லைப்ரரி. ஓகே, தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பி வேர்ட் வந்து டீச்சர். ஸோ தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அ டீச்சர் சிட்டிங் அட் த அப்படின்னு வருது. அப்ப அங்கே சில மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் சிட்டிங் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு ப்ரெபோசிஷன், ஒரு இடத்தை போறதுக்கு முன்னால நாங்க எட் போடுவோம். இந்த மிடில் நடுவுல அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப என்ன, இவங்க எல்லாரும் எதுக்கு பக்கத்துல இருக்காங்க, அட் த டேபிள், ரைட். அப்ப ஜி அட் த டேபிள் இன் த மிடில், நடுவுல இருக்கிற ஒரு மேசைக்கு கிட்ட இவங்க எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப எங்களுக்கு ஜி வந்து போயிட்டு. ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் டேக்கிங் டவுன் சம். அப்ப நாங்க நோட்ஸ் எடுக்கிறத டேக் டவுன் அப்படின்னு சொல்றோம். நாங்க மேல கொஸ்டின்ல பார்த்தோம் பாருங்க, மேல இருந்து டூக் டவுன் சம் நோட்ஸ் வந்துருக்கு பாருங்க. இந்த ஃப்ரேஸ் எதுக்கு நாங்க யூஸ் பண்றேன்னு சொன்னா, ஃப்ரேசல் வேர்ப் ஆக்சுவலி, ஒரு நோட்ஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க டேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் டேக்கிங் டவுன் சம், என்ன வேர்டிங் மேட்ச் ஆகும், நோட்ஸ், ரைட். ஐ while the others are reading. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நோட்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறார், அதே வேளை மற்றவர்கள் ஆர் ரீடிங், என்னத்தை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, ரீடிங் an answer A, books, right. so book போயிட்டு அடுத்தது the books on the. அப்ப ஆன் போடுற இந்த ப்ரெபோசிஷன் போடுற என்னத்துக்கு, ஆன் ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு மேல இன்னொன்று இருக்கி அப்படின்னு சொல்றதுக்கு, ரைட். the books on the, இங்கால are arranged
அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எங்க இருக்கிற புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு? இந்த ஷெல்ஃப்ல பாருங்க, ஷெல்ஃப்னு சொல்லலாம். இந்த நாங்க புக்ஸ் வைக்கிற இந்த விஷயத்தை நாங்க ஷெல்ஃப்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? த புக்ஸ் ஆன் த ரேக்ஸ். அப்ப இந்த இந்த ஷெல்ஃப் மாதிரி, இந்த ரேக்ஸ் மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல இருக்கிற புத்தகங்கள். அப்ப நாங்க அதுக்கு என்ன போடலாம்? ஹே, ரைட்? த புக்ஸ் ஆன் த ரேக்ஸ். அப்ப இதை சொல்றாங்க, இந்த புக்ஸ் ஆன் த ரேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? த புக்ஸ் ஆன் த ரேக்ஸ் ஆர் அரேஞ்ச். அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இங்கால ஒரு வேர்ட் போடணும். எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு? அப்ப இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்குரிய ஒரு என்ன வரணும்? ஒரு அட்வர்ப் ஒன்று வரணும். அப்ப அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு? நீட்லி, ரைட்? நீட்டாக, நேர்த்தியாக அப்படின்னு வரும். ஸோ ஹெச், ரைட்? அடுத்தது and the assistant librarian. அப்ப அதோட அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இஸ். அப்ப பாருங்க, இங்க இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பி வேர்ப் வந்திருக்கு. அப்ப எங்கெங்கேல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப பி வேர்ப் வந்தது பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஐஎன்ஜி வேர்ப் ஒன்று போட்டா சரியா இருக்கு. ஸோ தி அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இஸ், ஐஎன்ஜில வர வேர்ப் ரெண்டு இருக்கு. ஒன்று செக்கிங் இருக்கு, ஒன்று ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. அப்ப இதுல இங்கால பின்னால ஆன் அ ஸ்மால், ஒரு சிறிய அப்படி சொல்ற ஒரு விஷயத்துல வந்துருக்கு. அப்ப அசிஸ்டன்ட் லைப்ரரியன் ஒரு சிறிய ஏதோ ஒன்றுல என்னமோ செய்யறாரு அப்படின்னு வரணும். அப்ப இந்த அசிஸ்டன்ட் லைப்ரரியனை பாருங்க, ஒரு சின்ன லெடர்ல வந்து நின்று கொண்டிருக்காரு. ஸோ நிக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நாங்க சி போவோம். ஸோ லைப்ரரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ ஸ்மால், என்னதுல அவர் இருக்காரு? லேடர், ரைட்? அப்ப எஃப், ரைட்? அப்ப எங்களுக்கு ஸ்டாண்டிங்கும் நீட்லி ladder இது எல்லாமே வெயிட். the librarian at the வந்துட்டு, அப்ப அட் வந்தா திரும்ப ஒரு பொசிஷன் ஒன்று வர போகுது பின்னால. அப்ப இந்த லைப்ரரியன் வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு வரணும். எங்க இருக்காங்க லைப்ரரியன்? டேபிள்ல. எந்த டேபிள்ல? இந்த டேபிள் எங்க இருக்கு? இந்த ரூம்ல ஃப்ரண்ட்ல இருக்கு. முன்னால் உள்ள டேபிளில் இருக்கின்ற லைப்ரரியன் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஃப்ரண்ட், ரைட்? The librarian at the front table is. இப்ப திரும்பியும் சிம்பிள் present continuousல வர be verb is இருக்கு. அப்ப நாங்க ஐஎன்ஜில ஒரு verb போட்டா சரியா இருக்கும். அப்ப இங்க ஐஎன்ஜி verb ஒன்றே ஒன்று தான் இருக்கு, checking. The librarian at the front table is checking some library cards. அப்ப அவர் கொஞ்சம் library cards செக் பண்ணி கொண்டிருக்காங்க, ரைட்? Finally there is a என்ன globe on her table. அப்ப மேசையில ஒரு globe ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க போடணும், ரைட்? லெட்டர் டி. ஓகே, ஸோ இதுதான் வெரி சிம்பிளான ஒரு டெஸ்ட். அப்போ டெஸ்ட் நம்பர் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெஸ்ட் நம்பர் 4 பார்ப்போம். ரைட், underline the most suitable words to fill in each blank. The first one is done for you. Why do people keep cats as pets? ஏன் ஆக்கள் வந்து பூனைகளை வந்து பெட்ஸாக வளர்க்குறாங்க, வச்சிருக்காங்க? You would agree, நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்க, that cats are excellent companions. பூனைகள் வந்து சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் உண்மையாவே கேட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அது நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு அனிமல், ரைட்? ஸோ அதை யூ வுட் அக்ரி. அப்ப ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட்ல எப்பயுமே என்ன? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இங்க இருக்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? யூ. ஸோ யூல இவங்க அன்லைன் பண்ணிக்கலாம். அடுத்தது as usual, அதே மாதிரி இங்கேயும் இந்த சென்டென்ஸ் இந்த வேர்ட்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப நாங்க இங்கேயும் கட்டாயம் என்ன செய்யணும்? ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் போடணும். அப்ப இங்க இருக்கிறதுக்குள்ள எது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? தே, அவங்க. தே ஆர் பிளேஃபுல், அவை நல்ல விளையாட்டுத்தனமான மிருகங்கள், அதான் சொல்ல வராங்க, பிளேஃபுல். இன்டெலிஜென்ட் அண்ட் லவ்விங் அனிமல்ஸ், அவங்க விளையாட்டுத்தனமான நல்ல புத்திசாலித்தனமான, அதோட லவ்விங்னு சொன்னா இரக்கமான விலங்குகள், அதாவது கெட்ஸ். கெட்ஸ் லெட்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை செய்ய விடுற அப்படின்னு சொல்லும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் ஹிம் கோ அப்படின்னு சொன்னா அவனை போக விடு, லெட் ஹிம் கோ. லெட் ஹர் கோ, அவளை போக விடு,
அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த விடு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வேர்ப் தான் இந்த லெட். சரிதானே? சோ கேட்ஸ் லெட், பூனைகள் விடுகின்றன. என்னத்துக்கு? தெம், தே, தேயா அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல தே வராதுன்னு தெரியும். ஏன்? ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகினது பிறகு இடையில ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வருமா? வராது. ஒன்று தெம் வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னா தேயாண்டு வரணும். தெம் வந்தா அது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். தெம்னு வந்தா என்ன? அவங்களை அப்படின்னு வந்துடும். கெட்ஸ் லெட், கெட்ஸ் விடுகின்றன. தெம் அப்படின்னு சொன்னா வராது. இங்கால தேயான்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. அவைகளினுடைய ஆனர்ஸ்ன்னு சொன்னா உரிமையாளர்களை. அப்ப கெட்ஸ் அவர்களுடைய உரிமையாளர்களினை நோண்டிரி. கெட்ஸ் லெட் தேர் ஓனர்ஸ் நோ. கெட்ஸ் அவர்களுடைய உரிமையாளர்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. கெட்ஸ் லெட் தேர் ஓனர்ஸ் நோ. அப்ப இதுல ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொன்னா லெட் ஹிம் நோ, அவனுக்கு தெரியப்படுத்து. அத மாதிரி கெட்ஸ் லெட் தேர் ஓனர்ஸ் நோ. கெட்ஸ் அவைகளுடைய உரிமையாளர்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. ரைட்? சோ என்னவாம்? தட், அதாவது they are happy by rewarding, அதாவது அந்த பூனைகள் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துதாம். எப்படின்னு சொன்னா பை ரிவார்டிங். ரிவார்ட் பண்றேன்னு சொன்னா என்ன? ஒரு விஷயத்த பரிசு மாதிரி கொடுக்கறதா ரிவார்ட் பண்ற. ரிவார்டிங். அப்ப அவங்கள ரிவார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா சரி. that they are happy by rewarding them with a loud rumbling purr or lick on the arm. அப்ப பூனையில பார்த்தா நீங்க அது சந்தோஷமா இருக்கின்னு அவங்களோட ஓனர்ஸுக்கு எப்படி தெரியப்படுத்துதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கையில அவங்களோட பூனைகள் என்ன அவங்களோட பழக்கம், அவங்க எங்களை லிக் பண்ணுவாங்க. சரியா? நீ நாங்க கையில வச்சிருந்தோம் சொன்னா எங்களை லிக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தால அப்படி இல்லைன்னு சொன்னா ரவுட் ரம்லிங் பேர்ன்னு சொன்னா அந்த பேர்ன்னு சொல்றது அந்த பூனை வந்து ஒரு மாதிரி கத்தும் தானே, அதைத்தான் பேர் அப்படின்னு சொல்றோம். அப்ப லவுட் அப்படின்னு சொன்னா சத்தமா, அப்படி ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறதன் மூலமா நாங்க ஹாப்பியா இருக்கோம் அப்படிங்கறது தெரியப்படுத்துறாங்களாம். சோ ஹாப்பி பை ரிவார்டிங் them with a loud rumbling purr அப்படின்னு வரணும். சரிதானே? சோ இந்த இடத்துல them. ஓகே. அடுத்தது the cat also has the ability to be alone for several days at a time. அப்போ ஒரு நாள்ல பல தடவைகள் பல நேரங்கள் தனியாக இருக்கிறதுக்கு உரிய அந்த ஆற்றல் கேட்ஸுக்கு இது இருக்கிறான். ஆல் ஆஃப் தீஸ் மேக், இவை அனைத்தும் மேக்ன்னு சொன்னா செய்யற, இவை அனைத்தும் அப்ப இப்படி இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்குகின்றது, செய்கின்றது. இட்ஸ் அடுத்தது இட்ஸ். இது மூணுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்ப இட்ன்னு சொல்றது அது, இட்ஸ் சொன்னா ITS சொல்றது ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். என்ன அர்த்தம்? அதனுடைய வரும் இட்ஸ் சொல்றது. இந்த இட்ஸ் வந்து என்ன? இட் இஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இட்ஸ். சரியா? அப்ப இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்ட்ல வரணும். அப்ப இது வந்து எங்களுக்கு இது பொருத்தம் இல்லை. இட்ஸ்ன்னு சொல்றது அதனுடைய அப்படின்னு சொல்ற ஒரு பொசசிவ் ப்ரெசன்ட், ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். இட்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அதனுடைய கால்கள் அப்படின்னு வரணும். அப்ப அப்படி ஒரு பொசசிவ் ப்ரொனவுனும் சப்ஜெக்டும் பீவர்பும் வர மாதிரியான இந்த இட் இஸ் அப்படிங்கிறது இங்க வாரத்துக்குரிய சான்சஸே இல்லை. அப்ப all of these make it, இவை அனைத்தும் அவற்றை ஒரு விரும்பக்கூடிய ஒரு அன்புமிக்க ஒரு பிராணியாக மாற்றுகின்றது. அதான் all of these make it a lovable animal. அப்ப இந்த இட்ன்னு சொல்றதே சொல்றாங்க, கெட்ட தான் சொல்றாங்க. ரைட்? ஓகே. இந்த இடத்துக்கு இட் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகே, ரைட். Ancient Egyptians appreciated the same things about cats that we do today. ரைட்? அப்ப பாருங்க, பழங்காலத்து எகிப்தியர்கள் ancient Egyptians appreciated, போற்றினார்கள்,
த சேம் திங்ஸ், அதே விஷயங்களை, அதாவது பூனையை பற்றி அதே விஷயங்களை பழைய காலத்து எகிப்தியர்களும் போற்றினார்கள். அவை நாமும் இன்று அப்ரிஷியேட் பண்ணுகின்றோம், போற்றுகின்றோம் அப்படின்னு வரணும். அப்ப நாங்கள் அப்படின்னு சொல்ல போகல, we do today, ரைட்? அப்ப ஆக்சிலரி வேர்ப் பக்கத்துல வந்தா முன்னால சப்ஜெக்ட் தானே வரணும், ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன். do அப்படிங்கிறது என்ன, ஒரு வேர்ப். அப்ப வேர்புக்கு முன்னால கட்டாயம் ஒரு சப்ஜெக்ட் தான் வரணும். அப்ப we do today அப்படின்னு சொல்லி வரும், ரைட்? அதாவது இந்த சென்டென்ஸ்ல மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ancient Egyptians appreciated the same things about cats that we do today. இன்றைக்கு நாங்க கேட்ஸை பத்தி என்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்றோமோ அதே மாதிரியான விஷயங்களை தான் ancient Egyptiansம் அப்ரிஷியேட் பண்ணினாங்க. அதான் இந்த சென்டென்ஸ்ல மீனிங். They were first to keep cats as pets. அப்ப ancient Egyptians தான் முதலாவது பூனைகளை வந்து பெட்ஸாக வளர்த்தாக்கள் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ 4வது டெஸ்ட். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 5 பாபம், ரைட்? Read the text and complete the table given below. The first one is done for you. அப்ப டெக்ஸ்ட்டை வாசிட்டு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸை செய்யலாம். இப்ப இந்த டெக்ஸ்ட்டை வாசி பார்ப்போம். மோல்டா. மோல்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். மோல்டா இஸ் அ கண்ட்ரி வித் 3 ஐலண்ட்ஸ். 3 தீவுகளை கொண்ட ஒரு நாடு மோல்டா. தே ஆர் தி ஐலண்ட் ஆஃப் மோல்டா இட் செல்ஃப். அப்ப இந்த 3 தீவுகளை கொண்ட ஒரு நாடான மோல்டால ஒரு தீவு என்ன, மோல்டா அப்படிங்கிற ஒரு தீவே இருக்கு, அந்த 3ல உண்டு. அண்ட் தி ஸ்மாலர் ஐலண்ட்ஸ் ஆஃப் கோசோ அண்ட் கொமினோ. அப்ப இது மோல்டாவில் இருக்கிற 3 சின்ன தீவுல முதலாவது தீவு மோல்டா, 2வது கோசோ, 3வது கொமினோ, ரைட்? The area of the Malta island is 246 kilometers. அப்ப அந்த டோட்டலா இருக்கிற அந்த மோல்டா அப்படிங்கிற ஐலண்ட் ஏரியா வந்து 246 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு. இல்ல அந்த 3 சின்ன சின்ன தீவுகள் இருக்கு, அதுல மோல்டான்னு சொல்ற அந்த மெயின் ஐலண்ட் ஏரியா வந்து 246. கோசோ அப்படிங்கிறது 67. கொமினோ இஸ் only 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்ப இருக்கிறதுலே பெருசு மோல்டா, சின்னது கொமினோ, ரைட்? கோசோ இடையில இருக்கு. As at 2019, the population of Malta was 514,000 something, right? அப்ப மோல்டாட population 2019 லெவல் இருக்கு, இங்க போட்டிருக்கிற நம்பர், ரைட்? There are 2 ethnic groups in Malta. அப்ப மோல்டாவில் இருக்கிற ethnic groups, அதாவது அங்க அந்த நாட்டுக்குறித்தான இனங்கள் 2 இருக்காம். There are 2. They are the Maltese and non-Maltese. அப்ப Maltese அப்படிங்கிற ஒரு இனம், non-Maltese அப்படிங்கிற இன்னொரு இனமும் அங்க இருக்காங்க. The percentage of the Maltese is 79%, and the percentage of non-Maltese is 21%. அப்ப இவங்க தான் மெஜாரிட்டி. Maltese 79% இருக்காங்க, non-Maltese 21% இருக்காங்க. Valletta is the capital of Malta. அப்ப மோல்டாட கேபிட்டல் என்ன, Valletta அப்படிங்கிற அந்த சிட்டி. And it is also the smallest national capital in the European Union. அப்ப ஐக்கிய நாடுகள் ஒன்றியத்துல இருக்கிற மிக சிறிய தலைநகரமும் இந்த Valletta அப்படிங்கிறது தான். The official and national language in Malta is Maltese. அப்ப மோல்டால இருக்கிற ஒரே ஒரு நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழி என்ன, Maltese, which is of Arabic origin. அப்ப அரபிக்ல இருந்து, அதுல இருந்து தோன்றின ஒரு மொழி தான் இந்த Maltese. Italian and Sicilian also previously served as official languages on the island for centuries. அப்ப இதுக்கு முதல்ல previously இட்டாலியன் மற்றும் சிசிலியன் மொழிகளும் இந்த ஐலண்ட்ல நூற்றாண்டுகளாக official languages, தேசிய மொழிகளாக இருந்திருக்கு. தேசிய மொழியில official languageன்னு சொல்றது, official languageன்னு சொல்றது வந்து ஒரு officialன்னு நாங்க சொல்லுவோம் தெரியும் தானே. இப்ப ஸ்ரீலங்கா எடுத்துச்சுன்னா இங்கிலீஷ், சிங்கள, தமிழ், ரைட்? அதே மாதிரிக்கு இந்த நாட்டுல இட்டாலியனும் சிசிலியனும் official language-ஆ இருந்திருக்கு. செகண்ட் official language என்னையா, இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் த செகண்ட் official language. The chief products of Malta are, chief products என்ன, ஒரு நாட்டோட மெயின் உற்பத்திகளை சொல்றேன். என்ன, potatoes, vegetables, grapes, wheat and barley. அப்ப இவ்வளவு விஷயங்களை இந்த நாட்டோட ப்ராடக்ட்ஸ். Malta is a very important shipping center for the Mediterranean. அப்ப மத்திய தரை கடல் அப்படின்னு சொல்ற அந்த பகுதியை தான் மெடிட்டரேனியன் அப்படின்னு சொல்றேன், ரைட்? அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த கடல் பகுதியை தான் மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்றேன். அப்ப மோல்டா வந்து ஒரு மிக முக்கியமான கப்பல் துறையில மிக முக்கியமான ஒரு
ஒரு சென்டராக இந்த மோல்டா வந்து இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்கிடெக்சரல் சைட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அப்ப ஆர்கிடெக்சரல் கட்டுமான ரீதியாக மற்றும் ஃபெஸ்டிவல்ஸ் என்ன பெருநாள் மாதிரியான அந்த செயற்பாடுகளாலையும் வந்து இது வந்து ஃபேமஸான ஒரு நாடாக இருக்குது. மோல்டா இஸ் ஆல்சோ பாப்புலர் ஃபிலிம் லொகேஷன் ஆன் இட்ஸ் ஓன் ரைட். அப்ப மக்கள் வந்து ஃபில்ம் எல்லாம் எடுப்பாங்க, மூவிஸ் எடுப்பாங்க, அதுக்கும் ஒரு பாப்புலர் லொகேஷனா இது இருக்குது. The currency used in Malta is the euro. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல யூரோ அப்படிங்கிற கரன்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோல்டா வந்து யூரோப்ல இருக்கிறதுனால யூரோ அப்படிங்கிறது கரன்சி. மோல்டா இஸ் ஆல்சோ பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இன் யூரோப். யூரோப்ல இருக்கிற ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் இந்த மோல்டா வந்து இருக்குது. ரைட். அப்ப சுற்றுலாத்துறை. முதலாவது the name of the country மோல்டா. எஸ், மோல்டால இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஐலண்ட் என்ன நாங்க பார்த்தோம். only 3.5 kilometers ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த கொமினோ அப்படிங்கிற ஐலாண்ட். The number of ethnic groups, எத்தனை ethnic groups இருக்காங்கன்னு பார்த்தோம். There are 2 ethnic groups. அப்ப ஆன்சர் வந்து 2. The capital city என்ன? வேலட்டா அப்படிங்கிறது மோல்டால கேபிட்டல் அப்படின்னு நாங்க பார்த்தோம். ஸோ வேலட்டா. தி official language என்ன இப்ப அங்க இருக்கிறது? தி official and national language in Malta is Maltese. official மற்றும் national language ஆக இருக்கிறது மோல்டால என்ன? Maltese அப்படிங்கிறது. ரைட். மணி யூஸ்ட், இங்க என்ன கரன்சி யூஸ் பண்றாங்க? மணின்னு சொல்றது காசு, அப்ப கரன்சின்னு சொல்றது நாணயம். அப்ப என்ன யூஸ் பண்றாங்க இங்க? யூரோ. ரைட். சிம்பிள். ஸோ எப்படி ரீட் பண்ணி செய்யற கொஸ்டின்ஸ் அழகா ரீட் பண்ணி செய்யுங்க. ஓகே, ரைட். டெஸ்ட் நம்பர் 6 பார்ப்போம். ஓகே, த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் யர் ஸ்கூல். அப்ப எங்களுக்கு நோட் அல்லது அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று எழுதுற செக்ஷன் எப்பவுமே ஓ லெவல்ல 6வது டெஸ்ட் வந்து ஒரு நோட்ஸ் எழுதுற அல்லது நோட்டீஸ் எழுதுற ஒரு விஷயம். ரைட். த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் யர் ஸ்கூல் ஹேஸ் பிளான்ட் அ ப்ரோக்ராம் டு கிளீன் த டெங்கு ப்ரீடிங் பிளேசஸ் இன் யுவர் ஸ்கூல். என்னையாம்? எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற வெல்ஃபேர் சொசைட்டி டெங்கு பெருகிற இடங்களை, டெங்கு தெரியும் தானே, அந்த மொஸ்கிட்டோஸ் அது பெருகிற இடங்களை வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம், பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரைட். யூ ஆர் த மானிட்டர் ஆஃப் யுவர் கிளாஸ் அண்ட் யுவர் டீச்சர் ஹேஸ் ஆஸ்க்ட் யூ டு இன்ஃபார்ம் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். அப்ப என்ன, எங்களோட கிளாஸ் மானிட்டரா இருக்கிறதுனால நாங்க டீச்சர் சொல்றாங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ப்ரோக்ராமை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட் அ நோட்டீஸ் இன்வைட்டிங் யுவர் கிளாஸ்மேட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன். அப்ப இந்த டெங்கு ப்ரீடிங் பிளேசஸை கிளீன் பண்ற இந்த ப்ரோக்ராம்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும்? ஒரு இன்விடேஷன் ஒன்று சொல்லி நாங்க என்ன செய்யணும்? நோட்டீஸ் ஒன்று எழுதணும். யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். அப்போ வேர்ட் லிமிட் எங்களுக்கு தெரியும். இன்க்ளூட்ல என்ன சொல்லியிருக்காங்க? டேட் அண்ட் டைம். ஆஸ் யூஷுவல் எல்லா நோட்டீஸுக்கும் டேட் அண்ட் டைம் போடுவோம். பிளேசஸ் டு பி கிளீன்ட் அரவுண்ட் த ஷைன் ரூம் நியர் த கிளாஸ். அப்ப இந்தந்த இடங்கள் கிளீன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். திங்ஸ் டு பி ப்ரோட், என்னென்ன என்னென்ன டூல்ஸ் அல்லது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரி, இப்ப இதை எழுதுவோம். முதலாவது எங்களுக்கு தெரியும் நோட்டீஸ் ஒன்று எழுத போறோம் சொன்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் சொல்லி ஒரு ஹெடிங்கை போடுவோம். போட்டுட்டு அடுத்த லைன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. த வெல்ஃபேர். ரைட். அப்ப ஒரு சொசைட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், அதுகளோட பேர்கள் எழுத போக்குள்ள என்ன செய்யணும்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி எழுதணும். த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் மேல யுவர் ஸ்கூல், உங்களோட ஸ்கூல்னு தந்திருக்காங்க. இப்ப நாங்க இன்விடேஷன் போனா எங்களோட ஸ்கூல்னு தானே சொல்லுவோம். ஸோ அவர் ஸ்கூல், த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் பிளான் a program. ரைட். அப்ப நாங்க present perfect tenseல எழுதலாம், no problem. Has planned a program to clean, right, to clean the dengue breeding என்ன உருவாகிற, உற்பத்தி ஆகிற breeding places in our school அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரியா? ரைட். அப்ப எங்களோட ஸ்கூல்ல டெங்கு பெருகிற இடங்களை வந்து கிளீன் பண்றதுக்கு
எங்களோட வெல்ஃபேர் சொசைட்டி ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யறாங்க, கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. அடுத்தது நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா டேட் அண்ட் டைம். ரைட், அப்ப இது எப்ப நடக்க போகுது, என்ன டைமுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று வரும். இந்த நோட்டீஸ்ல நாங்க யூஸ்வலா இப்போ ஒரு ஒரு சிங்கிங் காம்படிஷன், ஒரு கன்சர்ட் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்ல போக்குள்ள என்ன செய்வோம், டேட் டைம் பிளேஸ் இது மூணையும் ஒன்று எழுதுவோம். ஆனா இங்க கிளீன் பண்ற பிளேசஸ்ன்னு சொல்லித்தான் பிளேஸ் நாங்க சொல்லணும், சரிதானே? அப்ப அதனால டேட் அண்ட் டைம் எழுதுவோம். The program will start, அப்படி இல்லைன்னா நாங்க இப்படி எழுதலாம், the cleaning program will start on, டேட் போடுவோம் இப்ப 27 December, right? December at 8 a.m. right, 8 a.m. So ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கோம், the cleaning program will start on 27 December at 8 a.m. ரெண்டாவது சென்டென்ஸ்ல டேட் அண்ட் டைமையும் கொடுத்துட்டோம். இப்போ என்னது, அடுத்தது என்னென்ன பிளேசஸை கிளீன் பண்ணப்படணும் அப்படின்னு நாங்க சொல்லணும். அப்ப பேசிவ் வாய்ஸ்ல எழுதணும். அப்ப சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். the areas near the principal room, right? அப்ப ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சில ஏரியாஸை வந்து நினைச்சு பாருங்க. the areas near the principal room. அடுத்தது the school, the playground and the bathrooms need, அல்லது must be clean அப்படின்னு சொல்லி எழுதும், சரியான? The areas near the principal room, the playground and the bathrooms must be cleaned. அப்ப பிரின்சிபல் ரூமுக்கு கிட்டத்தில் இருக்க ஏரியாஸ், பிளே கிரவுண்ட், அடுத்தது பாத்ரூம்ஸ் எல்லாம் சுத்தம் செய்யப்பட வேண்டும், மஸ்ட் பி கிளீன்ட் அப்படின்னு சொல்லி போடும். ரைட், ஓகே. அப்ப எந்தெந்த பிளேசஸை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்தாச்சு. அடுத்தது யாரு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும். அடுத்தது நாங்க சொல்லுவோம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இப்படி எழுதுவோம், ப்ளீஸ் bring necessary tools and equipments such as, right? எக்யூப்மெண்ட்ஸ் வராதா, எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது உபகரணங்கள், அதுல ப்ளூரலும் எக்யூப்மெண்ட் தான், எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வராது. எக்யூப்மெண்ட் தான் சிங்குலருக்கும் யூஸ் பண்ணும், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணும், ரைட்? அப்ப டூல்ஸுக்கு நாங்க டூல்ஸ்ன்னு போடலாம், இதுல ப்ளூரல் வேர்ட் டூல்ஸ். ப்ளீஸ் பிரிங் நெசசரி டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் சச் ஆஸ், இப்ப என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஷவல்ஸ் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஷவல்ஸ் அண்ட் நாங்க அந்த இடங்களை கிளீன் பண்ணி அந்த குப்பைகளை போடுறதுக்கு மேபி டஸ்ட்பின்ஸ், ரைட்? ப்ளீஸ் பிரிங் நெசசரி டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் சச் ஆஸ் ஷவல்ஸ் அண்ட் டஸ்ட்பின்ஸ், ரைட்? அப்ப அதோட இப்ப இன்க்ளூட்ல இருக்கிற விஷயம் எல்லாம் முடிச்சு, இப்ப கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் என்ன இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு ஒரு இன்வைட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்வோம், the students of grade 11A, right? grade 11A சேர்ந்த மாணவர்கள் என்ன செய்யணும், the students of grade 11A are invited. அப்ப நாங்க passive voiceல எழுதுவோம், சரியா? are invited to participate in this program. Okay, grade 11A சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்வைட் பண்ணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அங்க என்ன செஞ்சிருக்கோம், ஒரு நோட்டீஸ் வந்து எழுதிருக்கோம். இப்ப இதுல எல்லா விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஃபைனலி நாங்க என்ன செய்யணும்,
நாங்க யாரு இந்த நோட்டீஸை போடுறது? மானிட்டர். எதுல மானிட்டர்? கிரேட் 11A. ஓகே, அடுத்தது உங்களுக்கு டேட் ஒன்றும் நீங்க போடணும். ஸோ இட்ஸ் நாட் கம்பல்சரி, பட் நோட்டீஸ் என்ன சொன்னா கட்டாயம் அது எப்போ போட்டேன்னு ஒரு டேட் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் போடுவோம் 8 ஆகஸ்ட் 10 2025. ரைட், இவ்வளவுதான் நாங்க நோட்டீஸுக்கு செய்ய வேண்டிய வேலை. ரைட், வெரி சிம்பிள். ஓகே, நோட்டீஸ் எல்லாரும் எப்படி எழுதுறேன்னு கவனிச்சிங்களா? எல்லாரும் கிளியரா இது? sir. ஓகே, ரைட். ஸோ இது டெஸ்ட் நம்பர் 6. டெஸ்ட் நம்பர் 7 பார்ப்போம். அப்ப டெஸ்ட் நம்பர் 7 எப்பவும் எங்களுக்கு தெரியும், ஒரு பேராகிராஃப்ஸ் வந்துட்டு கீழே கொஷின்ஸ் கேட்பாங்க. Read the following text and underline the correct answer. சரி, ரீட் பண்ணி பார்ப்போம் என்ன விஷயம். I still remember how anxiously I was waiting for our monthly visit to grandma's house. எனக்கு இன்னும் நினைப்பு இருக்கு. I still remember, எனக்கு இன்னும் நினைவு இருக்கின்றது. How anxiously I was waiting for our monthly visit to grandma's house. கிராண்ட்மாட வீட்டுக்கு ஒவ்வொரு மந்த்தும் நாங்க போற விசிட்டுக்கு எவ்வளோ கவலையோட நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னும் எனக்கு இன்னும் நினைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். I was so excited that I couldn't sleep until the day I left for grandma's. அவ கிராண்ட்மாட வீட்டுக்கு போற அன்றைய நாள் வரைக்கும் என்னால தூங்க முடியாம இருந்தது. அந்த அளவுக்கு நான் எக்ஸைட்டடாக இருந்தேன் அங்க போறதுக்கு. As soon as we got to grandma's house, நாங்க கிராண்ட்மாட வீட்டுக்கு போன உடனேயே we always went to the kitchen. நாங்க எப்பவுமே கிச்சனுக்கு தான் போனோம். There, அங்க grandma would give us a burning hot bowl of soup and we enjoyed it very much. அப்ப கிச்சனுக்கு போனோம்னா கிராண்ட்மா என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஒரு சூடான ஒரு சூப் வந்து பவுல்ல தருவாங்க. அதை நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். Grandpa also would give us each a bar of chocolate that melted in our mouth soon. அப்ப எங்களோட கிராண்ட்பாவும் எங்களுக்கு என்ன செய்வாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார் ஆஃப் சாக்லேட் தருவாரு. Just off the kitchen was grandma's living room. அப்ப just off the kitchen, அப்ப கிச்சனுக்கு பக்கத்துல was grandma's living room, கிராண்ட்மாவினுடைய லிவிங் ரூம். அப்ப அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அறை வந்து இருந்தது. லிவிங் ரூம்னு சொல்ற தெரியும் தானே, ஒரு வீட்ல பெட்ரூம் மாதிரியான ரூம் தான் லிவிங் ரூம். High on the wall was an antique clock. அப்ப சுவர்ல உயரமாக ஒரு ஆன்டிக் கிளாக், ஒரு ஆன்டிக் கிளாக்னு சொன்னா அந்த பழைய காலத்துல இருக்கும் கிளாக், அதுதான் ஆன்டிக் கிளாக். அது வந்து இருந்தது. At the far end of the room, அப்ப ரூம்ட முடிவுல grandma's short octagonal cabinets with round tops. அப்ப கேபினட்ஸ் சொல்றது கைண்ட் ஆஃப் சோஃபா மாதிரியான ஒரு விஷயம் வைங்களேன், கேபினட்ஸ். அப்ப ரவுண்ட் டாப்ஸ் இருக்கிற அந்த கேபினட்ஸ் வந்து ரூம் எண்ட்ல இருந்தது. Grandma also had a place for us to play. அப்ப எப்பவுமே கிராண்ட்மா எங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அது எங்க? இட் வாஸ் தி ஓல்ட் கராஜ். அப்ப கராஜ்னு சொல்றது கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ற ஒரு இடம். அப்ப பழைய கராஜ் ஒன்று இருந்துச்சு, அங்கதான் நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. There were some cars, not just regular cars, but wonderful old cars. அப்ப அங்க சில கார்கள் இருந்தன, ஆனா அது நார்மலான கார்ஸ் மாதிரி இல்ல, ரெகுலரான கார்ஸ் இல்ல, ஆனா அழகான பழைய கார்கள். When the engines of those cars started, they sounded like lions roaring. அப்ப அந்த இன்ஜின்ஸ் வந்து அந்த கார்ஸ்ல இருக்கிற இன்ஜின் ஸ்டார்ட் ஆக போகல அது சிங்கங்கள் வந்து கர்ச்சிக்கிற மாதிரி இருந்தது. When the time came to leave grandma's house, we were always sad. அப்ப கிராண்ட்மாட வீட்ல இருந்து போற நேரம் வந்தா நாங்க எப்பவுமே கவலை அடைந்தோம். We would miss grandma's fresh glass of milk in the morning and grandpa's loud laughter. அப்ப கிராண்ட்மா எங்களுக்கு மார்னிங்ல தார அந்த ஃப்ரெஷ்ஷான கிளாஸ் ஆஃப் மில்கை நாங்க மிஸ் பண்றோம். அதே மாதிரி கிராண்ட்பாட சத்தமான அந்த சிரிப்பையும் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. Sometimes we would hide under grandma's great big bed, hoping our parents would leave without us. அப்ப சில நேரங்கள்ல எங்களோட கிராண்ட்மாட பெட்டுக்கு அடியில நாங்க ஒளிஞ்சிக்குவோம். ஏன்னு சொன்னா எங்களோட பேரண்ட்ஸ் அப்ப இவங்களை காணோம்னு விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. எவென்ச்சுவலிய போர்ட் லெட்டர்ஸ்ல தந்திக்காங்க. அப்ப இதை பத்தி
ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி. எவென்ச்சுவலின்னு சொன்னா இறுதியாக அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதான் எவென்ச்சுவலி. எவென்ச்சுவலி தே ஆல்வேஸ் ஃபவுண்ட். ஆனா கடைசியில அவங்க எப்பவுமே எங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. How often did the writer and his family visit grandma? எவ்வளோ தரம் கிராண்ட்மாட வீட்டுக்கு இந்த ரைட்டர் வந்து போயிட்டு வராரு? மந்த்லி விசிட். மந்த்லி விசிட்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு தரம் போயிட்டு வர. அப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் a month. What did grandpa offer them? grandpa இவங்களுக்கு கொடுக்கிற விஷயம் என்ன? each a bar of chocolate. மூணாவது, where was the antique clock? antique clock எங்க இருந்தது? high on the wall, right? அடுத்தது, eventually in line 13 means. 13வது லைன்ல இருக்கிற eventually என்னத்தை குறிக்குது? இறுதியா. அப்ப இறுதியாக சொல்றதுக்கு என்ன? finally. Okay. What is the correct order of the events which happened at grandma's? grandmaட வீட்டுல ஓர்டரா நடந்த விஷயங்கள் என்ன? முதலாவது இவங்க என்ன செய்யறாங்க? கிராண்ட்மா குடிக்கிற சூப்பை குடிக்காங்க. அடுத்தது கிராண்ட்பா கொடுக்குற பார் ஆஃப் சாக்லேட் சாப்பிடுறாங்க. அப்ப அதுதானே இங்க ஃபர்ஸ்ட்ல வரணும். ஸோ சாரி, அதானே? எஸ் எஸ், கிராண்ட்பாட சாக்லேட் சாப்பிடுற அதான் ஃபர்ஸ்ட் வரணும். ரெண்டாவது என்ன வரணும்? இவங்க விளையாடுற, எங்க விளையாடுற? பிளேயிங் இன் த கராஜ். அப்ப அது ரெண்டாவது. கடைசியில வீட்டை விட்டு போகக்குள்ள ஹைடிங் அண்டர் கிராண்ட்மாஸ் பெட். அப்ப பி ஆன்சர் வரணும். ரைட், ஓகே. ஸோ இவ்வளவுதான் என்ன கொஷன் நம்பர் 7. ரைட், அடுத்தது டெஸ்ட் நம்பர் 8. ஸோ டெஸ்ட் நம்பர் 8ல வந்து 2 கொஷின்ஸ் இருக்குது. ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப், என் லைஃப்ல இருக்கிற ஒரு உதவி செய்கின்ற ஒரு நபர். அடுத்தது பிளேஸ் ஐ லைக் டு விசிட். ஸோ பிளேஸ் ஐ லைக் டு விசிட், நான் செல்ல விரும்புகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ். இந்த 2 டாபிக்ஸ்ல எதையாச்சும் கொண்டு சூஸ் பண்ணி நீங்க எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ரைட், இதுக்குரிய மாடல் சாம்பிள் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், குரூப்ல பிடிஎஃப்ல போடுறேன். ரைட், ஸோ எல்லாரும் இதை வந்து எழுதி அனுப்புங்க. ரைட், உங்களோட ஓன் ரைட்டிங்ஸ்ல எழுதி அனுப்புங்க. ஐ வில் செக் தட். ஆல்ரெடி சில விஷயங்கள் நான் எழுத சொல்லியிருந்தேன். அதையும் எழுதி இருந்த ஆக்களுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணி தரேன். ஓகே, பார் ஷார்ட் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களோட எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இப்போ பார்ட் 1 எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ரைட், பார்ட் 2ல 9வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைனல் கொஸ்டின் இன் திஸ் கிளாஸ். Read the text and underline the most suitable word given within brackets. The first one is done for you. அப்ப பொருத்தமான வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணட்டா என்ன பார்ப்போம். கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள தந்திருக்காங்க. அதாவது இது ஒரு ஆள் சொன்ன விஷயம். செட் த டீச்சர், டீச்சர் சொன்னது என்னன்னு சொல்றா டீச்சர். He is a newcomer to your class. இந்த இருக்காரு உங்களோட கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கிற ஒருத்தர். Why don't you welcome him with a loud applause? அப்ப ஏன் நீங்க ஒரு சத்தமான ஒரு கரகோஷங்களை எழுப்பி அவரை வெல்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இன்ட்ரடியூசிங் அ நியூ ஃப்ரெண்ட் டு த கிளாஸ், ஒரு புதிய நண்பரை கிளாஸுக்கு அறிமுகப்படுத்தியவராக டீச்சர் இவ்வாறு கூறினார். That was how சுகத் became our classmate. இப்படித்தான் சுகத் அப்படிங்கிறவர் எங்களோட கிளாஸ்மேட்டாக வந்தாரு. He was very supportive and cooperative in everything we did. நாங்க செஞ்ச எல்லா விஷயங்கள்லயுமே அவர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் கோஆபரேட்டிவாகவும் இருந்தாரு. So he became, அதனால் அவர் ஆகினார். என்னவா ஆகினார்? பிரபலமாக ஆகினார். With us, எங்களிடையே. அப்ப he became popular. Right? So என்ன, அவர் என்ன ஆகினாரு அப்படின்ட்டு he அப்படிங்கிற இந்த நவுனை பத்தி நாங்க என்ன செய்யணும்? டிஸ்கிரைப் பண்ணணும். அப்ப ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்ட் என்ன? adjective அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவர் எப்படி ஆகினாரு? பாப்புலர் ஆகினாரு, பிரபலம் ஆகினாரு. ஸோ இந்த ஹீய டிஸ்கிரைப் பண்ற இந்த வேர்ட் பாப்புலர். ரைட், ஸோ அதனால நாங்க adjective பாப்புலர் போட்டிக்கிறோம். பாப்புலர்லின்னு சொல்றது வந்து ஒரு adverb, ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்ட். அது இந்த இடத்துல வராது.
பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்றது ஒரு பேர் சொல், நவுன். பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்றது அந்த பிரபல்யமான தன்மை, அதை சொல்றேன். ஸோ அதுவும் இங்க வராது. At the term end examination, term end exam நடக்கிறப்போ அதுல முடிவின் போது he அவரு அப்ப term end examination ஆல்ரெடி நடந்துட்டு பாஸ்ட். அப்ப சப்ஜெக்ட் தந்திருக்காங்க, எங்க இருக்கிற வேர்பை நாங்க என்னத்துல செலக்ட் பண்ணணும்? பாஸ்ட்ல செலக்ட் பண்ணணும். அப்ப do அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் எது? did. He did better than most of us. அப்ப டேர்ம் அண்ட் எக்ஸாம்ல எங்களை எல்லாரையும் விட அவர் நல்லா செஞ்சாரு எக்ஸாம. He did better than most of us. அப்போ கொட்டேஷன் மார்க்ஸ்ல ஒரு விஷயம் வருது. He will bring credit to our school one day, we thought. அவர் எங்களோட ஸ்கூலுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பெயர் ஒன்று எழுதி தருவாரு அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். We thought. சரியா? அப்போ இங்கால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவர் எங்களோட ஸ்கூலுக்கு ஒரு கிரெடிட் எடுத்து தருவாரு, ஒரு நல்ல பேர் எடுத்து தருவாருன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்ட்ல இங்க இருக்கிற சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். இப்படி நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன? he did not stay long in our school. அவரு எங்களோட ஸ்கூல்ல மிச்ச நாள் இருக்கல. அவர் நல்ல பேர் எடுத்து தருவார்னு நினைச்சோம், இங்கெல்லாம் அவர் ஸ்கூல்ல மிச்ச நாள் இருக்கல. எப்படி வரணும்? நாங்க அவர் நல்ல பேர் எடுத்து தருவார்னு நினைச்சோம், துரதிர்ஷ்டவசமா அவரு எங்களோட ஸ்கூல்ல நிறைய நாட்கள் இருக்கல. அப்ப அப்படி சொல்றதுக்கு என்ன போடணும்? unfortunately. ரைட்? ஃபார்ச்சுனேட்னு சொன்னா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டமான ஒருத்தர், ஒரு எஜெக்டிவ். அன்பார்ச்சுனேட்னு சொன்னா அதிர்ஷ்டம் இல்லாதது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி he did not stay long. அப்ப adverb இந்த இடத்துல வரணும். ரைட்? he left our school too. அப்ப அவர் எங்களோட ஸ்கூலை விட்டு போனாரு. to. அப்ப to அப்படிங்கிறது to infinitive. verb ஒன்று போடணும்னு சொன்னா டூக்கு பக்கத்துல எப்பவுமே என்ன verb போடணும்? version 1. he left our school to join his previous school again. அவர் முன்னால படிச்ச ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு எங்களோட ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டாரு. he left our school to join his previous school. we still remember him with. நாங்கள் இன்னும் அவரை நினைத்து கொண்டிருக்கின்றோம். உடன், என்னத்துடன்? அன்புடன். அப்ப அன்புன்னு சொல்றதுக்கு love. we still remember him with love. ரைட்? எவ்வளவுதான் டெஸ்ட் நம்பர் 9. ஓகே, ஸோ நாங்கள் டுடேஸ் கிளாஸ்ல 2020 பேப்பர்ல டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 9 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ டெஸ்ட் நம்பர் 8 உங்களோட எக்ஸசைஸ் ஹோம்ஒர்க் இந்த 2 டாபிக்ல எதையாச்சும் சூஸ் பண்ணி எனக்கு எழுதிட்டு சென்ட் பண்ணு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். குட் நைட். ஆல்சோ ஜூலை மந்த் ஃபீ எல்லாரும் பே பண்ணிடுங்க. ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி ஆகஸ்ட் 10. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். I'll see you next week.